Hey guys, this is Priyanka from வள்ளுவர் வாசிகள் வட்டம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஏஜ் ஆஃப் சார்ஜர் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா வீடியோ பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் சார்ஜரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 1 வீக் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ செஷன் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரீ டெமோ செஷனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணாங்க. இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் கொஷின் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ நிறைய இன்டிமேட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் கிளாஸு மெட்டீரியல் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னாலுமே ஃபைன், என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் 8056713273. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ஏஜ் ஆஃப் சார்ஜர் மார்க்ஸ் விச் மேஜர் லிங்குவிஸ்டிக் ஈவெண்ட்? ஸோ ஆன்சர் பாருங்க, ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் மிடில் இங்கிலீஷ் ஆஸ் அ லிட்ரரி லாங்குவேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலி என்னன்றது நான் சொல்கிறேன். ஏஜ் ஆஃப் சார்ஜர் பீரியட்ல, ஓகேங்களா, ஏஜ் ஆஃப் சார்ஜர் பீரியட்ல எந்த லிங்குவிஸ்டிக் ஈவெண்ட், எந்த லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார்ஜர் பீரியட்ல அப்படின்னா இட் இஸ் அ லண்டன் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் தான். ஓகேங்களா? ஸோ லண்டன் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து இங்கிலீஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ ஃபார் வாட் பர்பஸ் மீன்ஸ் ஃபார் ரைட்டிங். ஸோ ஒர்க்ஸ் எழுதுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ பேசிஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்காக. ஸோ எதுக்காக அப்படின்னா ஷிஃப்டிங் லிட்ரேச்சர் அவே ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின். ஸோ ஃப்ரெஞ்ச்லேருந்தும் லாட்டின்லேருந்தும் லிட்ரேச்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம சார்ஜர் வந்து லண்டன் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், விச் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் strengthened during சார்ஜர் ஏஜ்? ஸோ பார்லிமெண்ட். எதனால வந்து இந்த இடத்துல வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்ஜர். ஸோ சார்ஜர் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 years ஆஃப் வார் வந்து நடந்தது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 100 years ஆஃப் வார், பெசன்ட் ரிவோல்ட், பிளாக் டெத், பிளேக் டிசீஸ் எல்லாமே நடந்தது. ஸோ 100 years ஆஃப் வார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா டாக்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ கிங்ஸ் வந்து எப்படி டாக்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா த்ரூ த பார்லிமெண்ட் மூலமா வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி பெசன்ட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி நடந்தது. ஸோ பெசன்ட் ரிவோல்ட் இஸ் நத்திங் பட் பெசன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், ஒரு உண்ணாவிரதம் போராட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து நடத்தினாங்க. ஸோ வாட் பர்பஸ்? ஸோ எதுக்காக வந்து அந்த போராட்டம் நடத்தினாங்கன்னா ஊதியம். ஸோ ஊதியம் மீன்ஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரிகள் வந்து செலுத்தணும். அப்பர் கிளாஸஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமமான டாக்ஸ் வரிகள் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு கிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மூலியமா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த ரூலை. ஸோ அதன் அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ சார்ஜர் பீரியட்ல எந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்ட்ரெங்தனா இருந்ததுன்னா இட் இஸ் அ பார்லிமெண்ட். எஸ். தேர்ட் கொஸ்டின், which work directly influenced சார்ஜர் ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா? ஸோ எந்த ஒர்க் வந்து எந்த சார்ஜரோட ஒர்க் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ பொக்காஷியோட இல் பிலஸ்ட்ரோ. ஸோ நம்ம சார்ஜர் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா எழுதுறதுக்கு முன்னாடி பொக்காஷியோட எல் பிலஸ்ட்ரோ ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சோர்ஸாக வச்சு எழுதிருப்பாரு. ஸோ அதோட சைக்காலஜிக்கல் ரியாலிசம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா ஒர்க்கை எழுதிருப்பாரு. எஸ். ஃபோர்த் கொஸ்டின், which feature shows secularism in Chazar culture? That is, decline of religious authority after the Black Death.
ஸோ எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு கான்செப்ட் வந்து சார்ஜரோட கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூலரிசமா மாறுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ பிளாக் டெத் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ பிளாக் டெத் அப்படிங்கிறது மக்களை வந்து ரொம்பவே வந்து பாதிச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு டிவைன் ப்ரொடக்ஷனே இல்லாம போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் த பிளாக் டெத், பிளேக்குக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்ல வந்து நிறைய கரப்ஷனும் ஏற்பட்டது பிகாஸ் ஆஃப் த பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். பிளாக் டெத்துக்கு அப்புறம் பாவர்ட்டி, டாக்ஸ் அதிகரிச்சாங்க. ஸோ அதனால நிறைய தெஃப்ட் எல்லாம் கூட நடந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சர்ச்ல நடந்த கரப்ஷன், ஸோ சர்ச் பீப்புள்ஸ், ஓகேங்க, பார்ட்னர் ஃப்ரையர், ஸோ இவங்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் என்ன பண்ணிருக்காருன்னா கேண்டர்பரி டேல்ஸ்ல வந்து ஒரு 2 கேரக்டரை வச்சு எழுதிருப்பாரு. ஸோ சார்ஜர், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் எழுதுற பர்சன் அப்படின்னா, இப்போ நம்ம பாக்குறப்ப வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னா ஒரு நேச்சர் ஓரியன்டடு, அரிஸ்டாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு டிராமாட்டிக்கல் கான்செப்ட் எழுதுவாரு. பிளாட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் அ ரியாலிசம். பட் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ரியாலிசம் அண்ட் ஆல்சோ நாட்டு நடப்பை வச்சு எழுதுவாரு. ஸோ சிம்பிளி சொல்ல போனா நாட்டில் நடக்கிற கான்செப்ட், அவர் பார்க்குற விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் ரீதியாக என்னென்ன ரியாலிசம் போகுது, ஸோ அதை பார்த்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி சார்ஜர் வந்து தன்னோட ஒர்க்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. ஸோ கேண்டர்பரி டேல்ஸ்லுமே அப்படிதான். கேண்டர்பரி டேல்ஸ்லுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வராங்க பாத்தீங்களா. ஸோ அந்த கேரக்டர் வந்து உண்மையாவே ரியலைஸ் பண்ணியிருக்காரு நம்ம சார்ஜர். ஸோ அதோட கான்செப்ட் தான் நம்ம சார்ஜர் வந்து கேண்டர்பரி டேல்ஸ்மே எழுதியிருக்காரு. Is fifth question. A key economic transformation in Chaucer's time was. So answer, rise of merchant capitalism. ஸோ போஸ்ட் பிளேக்கு அப்போ, ஓகேங்களா, ஸோ பிளேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர் எம்பவர் ஆயிருக்கு. ஸோ ட்ரேட் எம்பவர், மர்ச்சன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஸோ இந்த எக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா நம்ம சார்ஜர் வந்து மர்ச்சன்ட்டு, ஷிப்மேனு, மான்சிப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டர்பரி டேல்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜர் வந்து சைக்கலாஜிக்கல் ரியாலிசம் கான்செப்ட் தான் வந்து இதனோட ஒர்க்ல வந்து எழுதியிருப்பாரு. ஸோ எஸ்பெஷலி இந்த கேண்டர்பரி டேல்ஸ். Sixth question. Which genre does Chaucer combine for the Canterbury Tales? So answer, essays, satire plus frame narrative. ஸோ எஸ்டேட் சட்டையா ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேண்டர்பரி டேல்ஸ் வந்து அதோட ஜானர் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மெடிவல் எஸ்டேட் ஆக்சுவலி இருக்காங்க, நொபிலிட்டி, கிளர்ஜி அண்ட் காமன்ஸ். ஓகேங்களா, இதுதான் 3 எஸ்டேட். ஸோ அதனால எஸ்டேட் சட்டையர்னு சொல்லலாம். ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படின்னா ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். கேண்டர்பரி டேல்ஸ்ங்கிறது இப்போ சென்ட் தாமஸ் பெக்கெட் நோக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெல்கிரிமேஜ் பயணம் தான் வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த 30 பேருமே. ஸோ இன்க்ளூடிங் சார்ஜர் 30 members were traveling to the சென்ட் தாமஸ் பெக்கெட். ஸோ இது ஒரு ஃப்ரேம் நரேட்டிவாவே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்டேட் சட்டையர் மீன்ஸ் ஒரு 3 medieval estates, that is nobility, clergy and commons, and also it is a frame narrative சொல்லலாம். Is seventh question. Which chronicler is linked to Chaucer as a code-connected writer? So answer, Froissart. ஸோ ஃப்ராய்செட் அப்படிங்கிறவர் எதனால வந்து சார்ஜருக்கும் இவருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா, ஃப்ராய்செட் அப்படின்றவர் யாருன்னா ஹீஸ் அ ரெக்கார்டட் கோர்ட் லைஃப் அண்ட் ஷிவல்ரி அண்டர் எட்வர்ட் III. ஸோ எட்வர்ட் III அண்டர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஷிவல்ரி பர்சனா இருந்திருக்காரு, ஒரு வீர தீர சாகசம் உள்ள பர்சனா எட்வர்ட் III வந்து இருந்திருக்காரு. ஐ மீன் ஃப்ராய்செட் வந்து இருந்திருக்காரு. ஸோ அண்டர் எட்வர்ட் III. அண்ட் ஆல்சோ ஹீஸ் அரிஸ்டோக்ராட்டிக் பர்சன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ சார்ஜருக்கும் இவருக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னா, சார்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஒர்க் ஆஸ் அ பேஜென்ட் இந்த கோர்ட். ஓகேங்களா, கோர்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் வெல் அஸ் ஃப்ரைசெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ஒரு ஷிவல்ரி பர்சனாக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, கோர்ட் லைஃப் வந்து ஆண்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ வைக்லிஃப், லாங்லாண்டு, ஜெஃப்ரி ஆஃப் மவுண்ட்மதி இவங்கெல்லாம் யாருமே வந்து கோர்ட் லைஃபை வந்து வாழ்ந்தது கிடையாது. Is eighth one. The peasant revolt 1381 matters because. So answer, it challenged federal labor codes. So peasant revolt, so it was happened in 1381. So 1381 தான் வந்து நடந்தது.
இது ஒரு ப்ரொட்டஸ்ட்னே சொல்லலாம். எதுக்காகனா வேஜ் கண்ட்ரோல்காக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் கிளாஸ் ஃபிகர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்ஜர் பீரியட்ல லோவர் கிளாஸ் ஃபிகர்ஸ்க்கு வந்து நம்ம கிங்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, த்ரூ த பார்லிமெண்ட் டாக்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரிவோல்ட் வந்து ஆக்சுவல் நடந்ததுன்னு சொல்லி சொல்றேன். இட் இஸ் அ பெசன்ட் ரிவோல்ட். இட் வாஸ் ஹேப்பன்ட் இன் 1381. ஸோ அதாவது இட் சேலஞ்சட் ஃபெடரல் லேபர் கோட். ஸோ ஃபெடரல்ங்கிறது ஒரு போராட்டம், ஃபார்மருக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லேபர் பேஸ்டு ஒரு போராட்டம். இஸ் ninth one. What poetic development is associated with Chaucer? So answer heroic couplet groundwork. ஸோ இவரோட டைசிலபிக் ரைமிங் கப்லெட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாருக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டதுன்னா ட்ரைடனுக்கு போப்புக்காக தான். ஓகேங்களா? ஸோ சார்ஜர் வந்து ட்ரைடனுக்காக போப்புக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலை. அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சார்ஜருக்கும் ட்ரைடன் போப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சார்ஜர் ஒரு கட்டத்துல வாழ்ந்திருப்பாரு, ட்ரைடன் போப்பு இன்னொரு கட்டத்துல வாழ்ந்திருப்பாரு. ஸோ பட் இவங்களுக்குள்ள என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னா டைசிலபிக் ரைமிங் கப்லெட் தான். ஸோ என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜர் வந்து டைசிலபிக் கப்லெட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் சே ஒன் திங். இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்காகவே இது செஞ்ச மாதிரி இல்ல, ஸோ அவங்களுக்காகவே வந்து கடவுள் வந்து செதுக்குன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் நம்ம சார்ஜர் வந்து இந்த டைகாசிலபிக் ரைமிங் கப்லெட் வந்து ட்ரைடனுக்காகவும் போப்காகவும் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடனும் போப்பும் வந்து டைகாசிலபிக் ரைமிங் கப்லெட் வந்து தன்னோட நிறைய பாயிண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த கான்செப்ட் ஆக்சுவலி சொன்னது. ஸோ இந்த இடத்துல ஹீரோயிக் கப்லெட் கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது எதனால சொல்றாங்கன்னா சார்ஜர் வந்து இந்த ஹீரோயிக் கப்லெட் கிரவுண்ட் ஒர்க் வந்து ஒரு பொயட்டிக் டெவலப்மெண்டா ஆச்சு. என்னடா ரைமா ராயெல்லாம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஹீரோயிக் கப்லெட் கிரவுண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜரோட பொயட்டிக் டெவலப்மெண்டாவே ஆச்சு. 10th one. Which fellow poet represent moral dictation in his age? So answer Gava. ஸோ எதனால வந்து கவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவரும் சார்ஜர் வந்து லிட்டில் பிட் ஒரே மாதிரி உள்ள கான்செப்ட் உள்ள பர்சன் தான், ஒரே மென்டாலிட்டி உள்ள பர்சன் தான். எதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சார்ஜர் வந்து ரியாலிசம் பேசுவாரு, அதுவும் சைக்காலஜிக்கல் ரியாலிசம் தான் பேசுவார். அதே மாதிரி ஜான் கவரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒர்க் கன்ஃபியூசிவ் அமாண்டஸ் தன்னோட ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாரலி அண்ட் ஆல்சோ சர்ச் கரப்ஷன் வச்சு பேசியிருப்பாரு. சர்ச்ல நடந்த கரப்ஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சார்ஜரும் காவட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாரல் டிக்டாட்டிவிசமா இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? is 11th one. Which intellectual shift is closest to Chaucer cultural movement? So answer late scholastic humanism entering through Italian content. So actually இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 14th century still 14th century வரைக்குமே it is a scholatism சொல்லி சொல்லலாம். ஸோ சார்ஜர் வந்து நிறைய இட்டாலியன்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காக வந்து சார்ஜர் வந்து நீங்க நினைக்கலாம் என்னோட சார்ஜர் வந்து எல்லா ஊரும் சுத்தி இருக்காரு, என்ன நல்லது பண்ணாருன்னு சொல்லி நினைக்கலாம். ஆக்சுவலி சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி, பிரெஞ்சு, ஸோ எல்லா நாடுகளும் சுத்தி அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி எக்ஸ்போஸ்ட் ஹிம். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா அங்க இருக்கிற கான்செப்ட்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பெருமை சேர்த்தணும். நம்ம இங்கிலீஷ்ல வந்து ரைட்டிங்ஸ் எழுதி பெருமை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்தர் நம்ம சார்ஜர் வந்து நிறைய பிரெஞ்சு, இட்டாலி நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதான் லேட் ஸ்காலஸ்டிக் ஹியூமனிசம் என்ட்ரிங் த்ரூ இட்டாலியன் கான்டாக்ட். is 12. Which development made Chaucer's English tragically powerful? So which development made Chaucer's English tragically powerful? So what is it is London became a tri-dialectal convergence zone. So ட்ரைனாலே நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓ ட்ரைனா
இட்டாலி, பிரெஞ்சு, இங்கிலீஷ் தான் நிறைய பேர்த்தோட ஆன்சர்ஸ். ஏன்னா நான் கிளாஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் ட்ரைனாலே அதான் சொன்னாங்க. இட் இஸ் அ ராங் திங். ஸோ ட்ரைனாலே ஈஸ்ட் மிட்லாண்ட், கெண்டிஷ், நார்த்தன். ஓகேங்களா. ஸோ லண்டன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரை டைலக்டுவல் வந்து மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்டு, கெண்டிஷ், நார்தன் இதெல்லாம் மர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ எதனால இது மர்ஜ் ஆயிருக்குன்னா அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ லிங்குவிஸ்டிக் சென்டர்னு சொல்லலாம். சாசர் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் இங்கிலீஷ் வரதுக்காக இந்த 3 ஃபோனாலஜியுமே வந்து மர்ஜ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். எஸ் 12th one. Oh sorry, 13th one. Which economic statute created the labor tension evident in Chazar Satya? Answer Statute of Labors 1351. ஸோ ஸ்டாச்சுவேட் ஆஃப் லேபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா. எதனால இந்த ஸ்டாச்சுவேட் ஆஃப் லேபர்ஸ் வந்தது அப்படின்னா ஆஃப்டர் த பிளாக் டெத். ஸோ பிளாக் டெத்துக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன இந்த வேஜஸ் டாக்ஸஸ் எல்லாமே அதிகரிச்சாங்க. பை கிங் த்ரூ த பார்லிமெண்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வேஜஸ் எல்லாமே அதிகரிச்சாங்க. ஸோ அதனால பெசன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் வந்து நடத்துறாங்க. தட் இஸ் அ பெசன்ட் ரிவோல்ட். இட் வாஸ் ஹேப்பன் இன் 1381. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெசன்ட் ரிவோல்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாச்சுவேட் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1351 அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அந்த லா கொண்டு வந்ததுன்னா வேஜஸ். அந்த லா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே நம்ம அந்த போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஃப்டர் த பிளாக் டெத் வந்து பாத்தீங்கன்னா பெசன்ட் ரிவோல்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சாசர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு லோவர் எஸ்டேட் சாசரின் போர்ட்ரைடா வந்து பாத்தீங்கன்னா சாசர் வந்து தன்னோட ஒர்க்ஸ்க்கு எல்லாமே கிராப் பண்ணி எழுதிட்டாருன்னு சொல்லலாம். சாசருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சாதகமா இருந்திருக்கு அப்படின்னா நாட்டுல அவரு பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, 100 days of war, பிளாக் டெத், பெசன்ட் ரிவோல்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்த்து ஆல்சோ கரப்ஷன், ஜான் வைக்லிஃப், லொலாட்ஸ் மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து போய் அவர் கிராப் பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா அவர் தன்னோட ஒர்க்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட். இஸ் நெக்ஸ்ட். Which genre in the Canterbury Tales most sharply reflects anti-clerical fabulous tradition? So answer The Miller's Tale. The Miller's Tale தான். எதனால The Miller's Tale அப்படின்னா the fabulous tradition அப்படிங்கிறது டார்கெட்ஸ் lusty clericsனே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ Miller's Tale அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு காமிக் லெகசியை வந்து எக்ஸம்பிளிஃபை பண்ணி சொல்றதா The Miller's Tale. Is so next 15. Which figure shows Chaucer alignment with Lancaster patronage politics? So answer John of Gaunt. So John of Gaunt எல்லாத்துக்குமே தெரியும். So it is from Book of Duchess. So இதை நீங்க PGTRBலே நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான், The Book of Duchess. So இதுல தான் John of Gaunt அண்ட் பிளான்ஷே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. இதுதான் சாசரோட ஒரு மிகப்பெரிய ஒரு லான்செஸ்டர் பேட்ரோனேஜ் பாலிடிக்ஸ்னே சொல்லலாம். 16. Which is Chaucer not grouped with the alliterative revival poets? So what is that is? இப்ப alliterative revival poet. ஸோ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா கவர்ன் போயட்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே ஒரு alliterative மோட்னே சொல்லலாம். ஸோ சாசர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு, இட்டாலியன் ரைம் ப்ராசடி வந்து அப்சர்வ் பண்ணி தான் தன்னோட ஒர்க்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எதனால வந்து சாசர் வந்து நம்ம கவர்ன் போயட்ஸோட வந்து ரெனியூன் ஆகல, ஐ மீன் மர்ஜ் ஆகல, ஒரு குரூப்குள்ள மர்ஜ் ஆகல அப்படின்னா கவர்ன் போயட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஓரியன்டா எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ நேட்டிவ் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சாங்க. as well as சாசர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு, இட்டாலியன் ரைம் பிரசதியை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒர்க்ஸ்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 17th question. Which kind of irony dominates Chaucer estimate portrayal? So answer structural viewpoint irony, that is a narrator reader distance.
ஸோ ஸ்ட்ரக்சரல் வி பாயிண்ட் ஐரணி. ஸோ அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஸோ சார்ஜரோட ஒர்க்ஸ்க்கும் நரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டர் அலவுஸ் ரீடர் டு ப்ரிசைஸ் த கேப் பிட்வீன் ஸ்டேட்டட் வர்ச்சூஸ் அண்ட் எக்ஸ்போஸ்ட் கரப்ஷன் சொல்லலாம். ஒரு நரேட்டருக்கும் ஒரு ரீடருக்கும் ஒரு கேப் பிகாஸ் ஆஃப் த கரப்ஷன். ஓகேங்களா, கரப்ஷன் ஏற்பட்டதுனால நிறைய பிளாக் டெத்து, ஸோ நிறைய ஒரு illiterate சம்பந்தம் வாட் வி கேன் சே தேவை பிளாக் டெத்து, 100 days of war, peasant revolt. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரேட்டர் என்ன பண்றாருன்னா ரீடரை வந்து ஒரு ப்ரெசைஸ் பண்றாங்க. ஓகேங்க, the gap between stated virtuesக்கும் எக்ஸ்போஸ்ட் கரப்ஷனுக்கும் ஒரு கேப் உள்ள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரோட எஸ்டேட் போர்ட்ரையல் வந்து டாமினேட் பண்ணி பேசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் வி பாயிண்ட் ஐரனின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் 18th one. Which theological controversy shadows the late Chaz's world? So answer Lollardy and vernacular Bible agitation. ஸோ சார்ஜர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தியாலஜிக்கலாக வந்து போச்சு. ஸோ லொலாடி அண்ட் வெர்னாக்குலர் பைபிள் அஜிடேஷன். ஸோ லொலாடினா லொலாட்ஸ் மூமெண்ட்டு, பைபிள் அஜிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்லிஃப். ஸோ வைக்லிஃப் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆஃப்டர் த பிளாக் டெத்துக்கு அப்புறம் நிறைய கரப்ஷன், நான் ஆல்ரெடி சொன்னேன் கரப்ஷன் சர்ச்ல வந்து ஏற்பட்டது. ஸோ சர்ச்ல கரப்ஷன் ஏற்பட்டனால ஜான் வைக்லிஃப் ஃபர்ஸ்ட் வாட் ஹி டன் இஸ் அவர் வந்து பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. Latin, from the Latin to English, so he was translated the Bible. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹி டிசைடட் ஸோ கரப்ஷனை வந்து நம்ம சர்ச்ல இருந்து வெளியே வரணும், வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஹி டிசைடட். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா லொலாட்ஸ் மூமெண்ட்ஸோட கை கோர்த்தாரு. ஸோ லொலாட்ஸ் மூமெண்ட்ஸ் கூட கை கோர்த்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கரப்ஷனை வந்து சர்ச்ல இருந்து விரட்டி எடுக்கிறதுக்கு ஸோ they were written the works and they were written the pamphlets. So pamphlets எழுதி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. So this was made by them. ஓகேங்களா. So next 19. Which narrative architecture makes Canterbury Tales structurally radical? So answer open incomplete center architecture with multiple genres. So that is correct. ஏன்னா Canterbury Tales வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க, பட் இட் இஸ் அன்ஃபினிஷ்டு ஒர்க்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 20. Which poetic inheritance directly follows from Chaucer metrics? So answer Pope's Augustan heroic couplet. So this is the 20 questions. Today we have seen. ஸோ இதுவே கொஞ்சம் லென்த்தாகவே வீடியோ போச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த 20 questions வந்து வரும். ஓகேங்களா. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.